வெல்கம் டு டே 3 வீடியோ. இன்றைக்கி ஆப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன அனாலஜி பார்க்கலாம். ஸோ எல்லாருமே லாஸ்ட் 2 days பண்ண வேண்டிய டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு முடிக்காதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. இன்றைக்கி டே 3ல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஆப்ரேட்டர்ஸ் அண்டு எக்ஸ்பிரஷன்ஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிரிக்கெட் அனாலஜியில் பார்ப்போமா. இப்போது இந்த கிரிக்கெட் அனாலஜியில் நீங்கள் ஒரு கேப்டன்னு உங்களை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாகவே ஊரில் விளையாடுற கிரிக்கெட்லலாம் நம்ம கேப்டன் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்போம் மைட் பி. ஸோ அப்படியெல்லாம் இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். எப்படி ரன்னு, விக்கெட்டு, ஸ்ட்ரைக் ரேட்டு, நெட் ரன் ரேட்டு, ஆவரேஜ் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம நிறைய பண்ணியிருப்போம். அந்த இதில் நம்ம ஒரு கால்குலேஷனில் இங்கே பைத்தானில் இருக்க ஆப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது இங்கே கோடில் நம்ம பார்க்கலாம். பைத்தான் கோடு மூலிமா பேசிக்காக நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். தோனின்றவர் 75 ரன் அடிக்கிறாரு. அதில் 20 பாலில் 6 பவுண்ட்ரி 2 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இதில் இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற பார்க்க போனோம்னா நிறைய டைப் இருக்குது. ஆப்ரேட்டர் டைப்புன்னு பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். டோட்டலாக 5 விதமாக இருக்குது. இது அரித்மெட்டிக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வரும். அசைன்மெண்ட் அப்படின்றப்போ ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு இந்த இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வரும். அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் ஈக்குவல் டு, எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் ஈக்குவல் டுன்ற மாதிரி வரும்ல, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, லெஸ் தான் ஈக்குவல் டு, எவ்ரி திங்ஸ் கம்ஸ் அண்டர் கம்பேரிசன். லாஜிக்கல்ன்றப்போ அண்ட், ஆர், நாட் இதெல்லாம் வரும். பிட்வைஸ்ன்றது ஆம்பர்சன் சிம்பிள் இருக்கும். இதுதான் பிட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை பேஸ் பண்ணி ப்ரோக்ராமில் இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் அதை வச்சு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அப்படி பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரைக் ரேட் கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது இதுக்கு நம்ம பிளேயர் ஸ்கோர் கால்குலேஷன் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ரன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தோனி 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 75 ரன்ஸில் எத்தனை பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா பால் ஃபேஸ்டு அப்படின்ற மாதிரி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பால்ஸ் ஃபேஸ்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த 75 ரன்னை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் கால்குலேஷன் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காமன் ஃபார்முலா இதுதான். ஸ்ட்ரைக் ரேட் ஈக்குவல் டு என்னது, ரன் டிவைட் பை பால் ஃபேஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃபேஸ்ட். இதை நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்ட்டு 100. ஸோ இதுதான் பேசிக் கால்குலேஷன் ஃபார் ஸ்ட்ரைக் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான உள்ள கால்குலேஷன். ஸோ இதை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டில் அந்த வேல்யூ அசைன் இருக்கும். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் அண்டர்ஸ்கோர் ரேட் கோலன் கமா கொடுக்கும் அண்டர்ஸ்கோர் ரேட். நேம் கரெக்டாக இருக்கா? என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் இருக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் ரன் பண்ணுறேன் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஈக்குவல் டு 387.5. தோனி இந்த ஸ்ட்ரைக் ரேட்டு இந்த இதில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா ஒரு பர்சனோட ஸ்கோரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் விராட் கோலி ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு நோ பால் வருது. அந்த நோ பால் வந்தால் எக்ஸ்ட்ரா 2 ரன் ஆட் பண்ணும். ரன் போயிடுறாரு, ஒரு நோ பால். அந்த 2 ரன்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிற ஆப்ரேட்டர் பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கமாண்ட் போடணும், இல்லைன்னா எரர் வரும். கமாண்ட் கொடுத்திங்கன்னா அந்த லைன் எடுத்துக்காது, எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்காது. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்கோர் அப்டேட்டை பண்ண போகிறோம். சொன்ன கான்செப்ட் தான், அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், கோலியோட ஸ்கோர்னு எடுத்துக்கோமா. KOHLI கோலி ஸ்கோர் ஒரு 50 அடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஸோ சிமிலர் அதை எடுத்துக்குவோம். இப்போது நான் ஐம் கோயிங் டு அப்டேட் த ஸ்கோர் +2. நோ பால் வருது, அதனால் 2 ரன் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். ஒரு ரன்னு ப்ளஸ்ஸு ஒரு நோ பால் அப்படின்றப்போ கோலியோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்ற பார்த்திங்கன்னா இந்த கோலி ஸ்கோரோட 2 ஆட் பண்ணணும். அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே KOHLI அண்டர்ஸ்கோர் ஸ்கோர் இங்கே யூஸ் பண்ணுற
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 2ன்னு கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ரன்னு ஆட் ஆகும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி அப்டேட்டட் ஸ்கோர் பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் அப்டேட்டட் ஸ்கோர் அப்டேட்டட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா இது காமனாக பண்ணுறது தான் கோலி ஸ்கோர் KOHLI CORE கோலி ஸ்கோரில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 52. இப்போது அப்டேட்டட் ஸ்கோர் வந்து 52ன்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதே மாதிரி அடிஷ்னலாக -2 ஏதாவது போட்டு பார்க்குறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒரு கோலி அண்ட் தோனி, இவங்களில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கம்பேரிசன் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ற மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இந்த கோலி அப்படின்றவங்களோட ஸ்கோர் எடுத்துக்கிறேன். நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு நான் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. சன் ஆப்ரேட்டர் கம்பேரிசன் ஸ்கோர் மோரான்னு கேட்டுட்டு ஒரு லாஜிக்கலாக கம்பேரிசன் பண்ணுறோம். கோலி ரன்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுறோம். கோலி அண்டர்ஸ்கோர் ரன் பிரதன் டோனி ரன். இந்த 2 ஸ்கோரையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கோலியோட ரன்னு தோனியோட விட அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து என்ன வரும்னா இந்த கம்பேரிசனில் ட்ரூன்னு வரும். ஏன்னா இந்த சொன்ன விஷயம் கரெக்டு. இந்த இடத்துல நான் லெஸ் தென் போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, அட் லாஸ்ட்டு என்ன கற்றுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு, எத்தனை பால் மீதம் இருக்குது அப்படின்றத ஃப்ளோர் டிவிஷன் அண்டு மாடியூல்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆப்ரேட்டர் தான், மாடியூல் ஆப்ரேட்டர் அண்டு ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, டபுள் ஸ்லாஷ் மாதிரி. டிவிஷன்றது நார்மல் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுறது தான் டிவிஷன் மாடியூல். இதில் வந்து ஃப்ளோர் டிவிஷன் இதை யூஸ் பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோல் வேல்யூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ரிட்டன் ஹோல் வேல்யூ. இது மாடியூல் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மீதின்னு சொல்லுவாங்க, மீதி உள்ள வேல்யூ, அதாவது ரிமைனிங் பிரிண்ட் ஆகும், ரிட்டன் ஆகும். ஸோ இது கால்குலேஷனில் பார்க்கலாமா, எத்தனை ஓவர் எத்தனை பால் இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ நம்ம டோட்டல் பால்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து 45 பால் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எத்தனை ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு பால்ஸ் இந்த இது யூஸ் பண்ணி ஒரு ஓவருக்கு 6 பால் அப்படி தான் நான் போடுறேன். இதில் என்ன நடக்கும், ஹோல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபுல் ஓவர்லாம் கவுண்ட் கால்குலேட் ஆகி வந்துடும். ரிமைனிங் பால்ஸ் என்ன வரும், பால்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மீதி பாலை கவுண்ட் பண்ணுறதுக்கு டிவிஷன் மாடல் டிவிஷன் யூஸ் பண்ணணும். பால்ஸ் மாடல் 6 கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. பிரிண்ட் ஆஃப் ஓவர் கம்ப்ளீட்டட், நம்ம இந்த ஒரு print of over completed comma remaining balls score balls. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஓவர் கம்ப்ளீட்டட் ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் பிரிண்ட் டைப் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். நம்ம எரரை ரீட் பண்ணவும் தெரியணும், அதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணவும் கற்றுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வருது, அவங்களுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ரிமைனிங் பால்ஸு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போது 7 ஓவர் அண்ட் 3 பால்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ டே 3ல் இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸ் அண்டு எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி அனாலஜி மூலிமா பார்த்தீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி டாஸ்க், அதாவது இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 இயர்ஸ் அபோவ் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது
இல்லைனா நான் ஐம் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சம் சினாரியோ அப்ளை பண்ணி நீங்கள் ரிசல்ட்டுக்கு கொண்டு வாங்க. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எனக்கு ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோன்றதை ரீகேப் பண்ணலாமா? என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அந்த ஆப்ரேட்டர்ஸ்லேயே மாடியூல்னா என்ன, ஃப்ளோ டிவிஷன்னா என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதையும் கிளியராக பார்த்தோம். ஸோ டே 4ல்